அப்பாடா, ஒரு வழியாக கிறிஸ்மஸ் வந்துருச்சு. இனிமேல் ஒரு ஆட்டம்தான், ஒரே பாட்டம்தான், ஒரே கொண்டாட்டம்தான். ஐயோ ஜாலி. எல்லாருக்கும் ஸ்வீட்ஸு, இல்லை சாக்லேட் வாங்கி கொடுத்துர்லாம், சந்தோஷமாக இருக்கலாம். டே தம்பி, இங்கே வாடா, நம்ம போய் கடைக்கு போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்துடலாமா? அண்ணா சரிண்ணா, போயிடலாண்ணா. இல்லை, எப்படி இருக்கீங்க? என்ன வேணும் சொல்லுங்க, வாங்க. அண்ணாச்சி, மாசா, கிளாஸா, டேஸ்டா, சூப்பரா ஒரு சாக்லேட்டு. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லப்பா. 50 பைசாக்கு சாக்லேட் இருந்தால் கொஞ்சம் கொடுங்களேன் ப்ளீஸ். இல்லை, மாசா கிளாஸான்னு சொல்லிட்டு 50 பைசா கேட்குறேல, இந்தால எடுத்துட்டு போ. என்னடா ரொம்ப நேரமாக நாமளும் ரோட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏசப்பா இருந்தாருன்னு ஒரு சாக்லேட்டை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சா ஒருத்தரையும் காணாமே, கண்ணு கட்டின தூரத்துக்கு யாரையுமே காணாமே. என்ன தம்பி, வாடா, நாமளும் அப்படியே சும்மா நடந்து போயிட்டு இருப்போம், பார்ப்போம். ఏ ప్లేస్ ఇది? అన్నా 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 ఈ అడ్రస్ చెప్పన్నా. வெயிட்ரா தம்பி, இட்ஸ் ஓகே. தம்பி, அந்த டப்பா எடு, சாக்லேட் கொடு. ப்ரோ, ஹாப்பி கிறிஸ்மஸ் ப்ரோ. ஹாப்பி கிறிஸ்மஸ். பரவாயில்லையே, நம்ம பேசுகிற இங்கிலீஷ்லாம் உனக்கு புரியுது போல. டே, நம்ம பேசுறது இங்கிலீஷே இல்லைடா, ஏன்டா இப்படி தொல்லை பண்ணுற? வாடா நம்ம போகலாம் ப்ளீஸ்டா. ஏன்ட்ரா? யாரு ஃபம்மு விச் பிளேஸு? ஓ பிளேஸா? ஓ பிளேஸா இல்லை, விச் பிளேஸு. காக்கிநாடா பாபு. ஓ சரி சரி. அண்ணா 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 ப்ளீஸ் அண்ணா, அண்ணா அட்ரஸ் அண்ணா, அண்ணா அண்ணா அட்ரஸ் அண்ணா. அண்ணா எங்களுக்கே ஒன்றும் தெரியாது, எங்ககிட்ட கேட்குற பாரு நீ. தம்பி, வாடா நம்ம போகலாம், போய் வேற யாருக்கா நம்ம சாக்லேட் கொடுக்கலாம். தம்பி, அங்கே தூரத்தில் பாடுறா, ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டு வர்றாரு, அவர்கிட்ட போய் சாக்லேட் கொடுப்பா. வாடா வாடா சீக்கிரம்டா. அண்ணா இதாங்கண்ணா, எடுத்துக்கோண்ணா, சாக்லேட் எடுத்துக்கோண்ணே. ஹாப்பி கிறிஸ்மஸ்ண்ணா. ஐயா ஐயா, எனக்கு ஏதாச்சும் கொடுங்க ஐயா, ஒரு 2வது கொடுங்க ஐயா ப்ளீஸ் ஐயா. இருங்கடா ஒரு நிமிஷம், சாக்லேட் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன நீங்கள் போங்க, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, கிளம்புங்க. சரிப்பா, இப்போ கிறிஸ்மஸ்னு எதுக்கு எல்லாருக்கும் நீ சாக்லேட்லாம் கொடுக்குற? அண்ணா, என்னண்ணா எப்படி சொல்லிட்டீங்க? நமக்காக தான் பிறந்தாரு, நமக்காக தான் வந்தார், நம்மளோட பாவங்கள்லாம் தீக்கிறதுக்காண்டி வந்தாருண்ணே. அதுக்கு தானே இந்த கிறிஸ்மஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுண்ணே. அதுக்கு தான் இந்த சாக்லேட்டு எடுத்துக்கோங்க, இன்னொன்று கூட எடுத்துக்கோங்க. அண்ணே பசிக்குது அண்ணே, ஏதாவது இருந்தால் ஒரு 2 3 கொடுங்கண்ணே. அண்ணே இருப்பா, பேசிகிட்டு இருக்கேன்ல, கொடுக்குறேன், அப்படி நில்லு. சரிப்பா, நானும் தான் பிறந்திருக்கேன், ஆண்டவரும் பிறந்திருக்காரு, இது 2க்கும் எதுப்பா வித்தியாசப்படுத்துது? அண்ணா அப்படிலாம் இல்லைண்ணே, நம்ம பிறந்தோம், ஆனால் ஆண்டவர் வந்து நமக்காக பிறந்தாரு, சிலுவையெல்லாம் தொங்குனாரு, நம்மளோட பாவங்கள்லாம் தீத்தாரு. அதுக்கப்புறம் ஆனால் அவ்வளோதானே கிறிஸ்மஸ்ண்ணே. சரி இரு, நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்போ 2 பேர் சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்கலன்னு உங்ககிட்ட வந்தாங்கல்ல, அவங்கள பார்க்குறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லாமல் போச்சு. ஆனால் ஆண்டவர் அவங்கள அப்படி பார்க்கல. இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆண்டவர் பிறந்தாருன்னு சொல்கிறதே இந்த மாதிரி கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவி செய்ய தான். நம்மளுக்கெல்லாம் நாமன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நாம் இன்னும் பாவியாக இருக்கோம். ஆனால் நம்ம ஆண்டவர் ஏழைகளை ரசிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கே வந்தார். ஓகேவா பாஸ்? அதனால் இனிமேல் எல்லோரும் கிறிஸ்மஸ்ன்றது நமக்கு மட்டும் சந்தோஷம்னு நினைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கும் வேதனைப்படுறவங்களுக்கும் நல்லது செய்ய மாத்திரம்தான் அப்படின்னு நினச்சி நம்ம செய்யணும். இதுதான்ப்பா கிறிஸ்மஸ்ஸு. இனிமேல் சாக்லேட் கொடுக்குறப்போ இது நினச்சே கொடு, சரியா? ஹாப்பி கிறிஸ்மஸ். அண்ணே சரிண்ணே, இனிமேல் நான் அப்படியே யோசிச்சு கொடுக்குறேண்ணே. இதுதான் கிறிஸ்மஸ்ன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேண்ணே, இப்போ புரிஞ்சுக்கிட்டேண்ணே. இனிமேல் எல்லாருக்கும் அப்படியே கொடுக்குறேண்ணே. தேங்க்ஸ்ண்ணே, நீங்கள் என் வாழ்க்கையை மாற்றினதுக்கு. தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் பிறந்தார்
சூப்பரா பண்ணாங்களா? ஒரு கிளாப் தட்டலாமா? இன்னும் சவுண்டா தட்டலாமா? என்னக்கா சின்ன குழந்தைங்க மட்டும் டான்ஸ் ஆடுவாங்க?